ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரிலாக்ஸ் ரெசிபீஸில் மேலப்பாளையம் ஸ்பெஷலான சீனி பனியம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை சீனி அதிரசம்னு கூட சொல்லுவாங்க. இது மைதா மாவு வச்சு செய்யக்கூடியது இல்லைங்க, பச்சரிசி வச்சு செய்யக்கூடியது. 1 கப் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்துக்கணும். இதை கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறின பிறகு தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம உணர வச்சுக்கணும். இதை வெயிலில் உணர விடக்கூடாது, ஃபேன் காற்றுலையோ அல்லது நிழல்லையோ உணர விட்டுக்கலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் உணர்ந்தால் போதும். இந்த மாதிரி கை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 அரிசி மட்டும் ஒட்டணும். இதுதான் பதம். அதாவது அரிசியில் எப்போதுமே ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இதை எடுத்து நம்ம திரிச்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் மிக்சி ஜார்லேயே திரிச்சுக்கலாம். ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து நைஸாக திரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஜல்லடையில் அலசி எடுத்துக்கலாம். கடைசியில் இருக்கிற இந்த குருணையில் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் மாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல மொறுமொறுப்பு கொடுக்கும். இதை உடனே பாத்திரத்துக்கு மாற்றிடணுங்க. நியூஸ் பேப்பரில் ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. ஏன்னா இதோட ஈரப்பதம் அப்படியே தங்கி இருக்கணும் மாவில். இப்போ லேசான ஈர துணியை வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். இதை உணர்த்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த துணியை வச்சு கூட மூடி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும், நம்ம உடனே சீனி பாகு தயார் பண்ணிடலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு சீனி. நீங்கள் எந்த கிளாஸில் அரிசி எடுத்துக்கிட்டீங்களோ அதே கிளாஸ்க்கு 1/2 கப் சீனி எடுத்துக்கோங்க. அதே கப்புக்கு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சீனி கரைஞ்சி பாகு வரட்டும். நம்ம கம்மியாக தண்ணி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக பாகு செட் ஆகிடும். இந்த பனியத்துக்கு பதம் பார்த்திங்கன்னா தக்காளி பதம் வரணும். தண்ணியில் விட்டு உருட்டி பாக்கியில் நல்லா உருண்டு வரணும். சாஃப்டான ஒரு பால் மாதிரி கையில் எடுக்க வரணும். இது சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வரல, இன்னொரு 10 செகண்ட் கழித்து நம்ம ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி பால் மாதிரி உருண்டுடுச்சு. இந்த பதத்தில் நம்ம உடனே அடுப்பை அணைச்சிடணும். அடுப்பை அணைச்சி வச்சுட்டு தான் நம்ம மாவை மிக்ஸ் பண்ணணும். அடுப்பை அணைச்சாச்சு. இப்போ மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தடவை செய்கிறீங்க, உங்களுக்கு மாவு பதம் கரெக்டாக வருமா அப்படின்னு டவுட்டாக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பதம் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோசை மாவு மாதிரி நல்லா கட்டியாக இருக்கணும். இதை அப்படியே ஒரு பாக்ஸுக்கு மாற்றிட்டு ஒரு 6 மணி நேரம் செட் பண்ண விட்டுறலாம். இப்போ ஒரு 6 மணி நேரம் ஆயிருக்கு. கையில் மாவு எடுத்து பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கூட ஒட்டாது, நல்லா உருண்டு வரும். இதுக்கு அதிரசம் மாதிரி நம்ம 2 அல்லது 3 நாள்லாம் வைக்க வேண்டியது இல்லைங்க. ஒரே நாளில் நம்ம செஞ்சிடலாம். நல்லா செட் ஆகிட்டு இப்போ நம்ம தட்டி பொரிக்க வேண்டியது தான். நீங்கள் இலையில் எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம், இல்லது இந்த மாதிரி பாலித்தீன் கவரோ இல்லது எண்ணெய் வந்த கவர் இருக்கும் இல்லையா, அதுலேயே தட்டிக்கலாம். இதை கொஞ்சமாக கனமாக தட்டிக்கோங்க. அதே போல் பொரிக்கிற எண்ணெயும் நல்ல சூடான பிறகு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொரிக்கணும். இந்தளவு திக்னஸ் இருக்கணும். எண்ணெய் சூடாயிட்டு ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பனியத்தை நம்ம கையால் உடனே எடுத்து மேலெழுப்பி விடக்கூடாது. தன்னால் அது மேலெழும்பி வரணும். அதே போல் நிதானமாக தான் வேகணும். ஏன்னா அப்போ தான் அரிசி மாவு உள்ளே நல்லா வெந்து வரும். நீங்கள் 2-3 ஒரே சமயத்தில் பொரிக்கணுன்னா கூட 1 மேலெழும்பி வந்த பிறகு இன்னொன்று போட்டு பொரிங்க. நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சு சலசலப்பு அடங்கினாக்கில் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நமக்கு பனியம் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சோ இன்னொரு கரண்டியை வச்சோ லைட்டாக அழுத்தி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸஸாக இருக்க ஆயிலெலாம் போயிடும்.
இந்த சீனி பனியம் பார்த்தீங்கன்னா வெளியில் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்கும். இது நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதுனால ஒரு வாரம் வரைக்கும் கூட கெட்டு போகாதுங்க. நல்ல எண்ணெய் வடிய விட்டு ஆற வச்சு நம்ம பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு இன்றைக்கி தான் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.